ஆனா என்னுடைய ஒரு புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம், மிகப்பெரிய அவமானமாக நான் உணர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடைக்கால உத்தரவுல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, தமிழ்நாடு நியமித்த ஒரு நபர் ஆணையம் செல்லாது, நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நியமித்த அந்த விசாரணை குழு செல்லாது, இது ரெண்டும் சொல்லிட்டாங்க. இவங்க அதுக்கு மாற்றா என்ன சொல்லியிருக்காங்க, இதை சிபிஐ விசாரிக்கணும். ஓகே, ஆனா அதை தாண்டி ஒண்ணு சொல்றாங்க, இதை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஸ்ரா கார்க் தலைமையில இது பண்ணுவோம். அதுல 3 பேர் இருப்பாங்க. அதுல அவங்கள 2 பேரு வந்து ஐஜி அந்தஸ்துக்கு குறையாத ஆட்கள் இருக்கணும் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஓகே. இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு வருத்தமும் இதுவும் வர்றது என்னன்னா, அதில் தமிழர்கள் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என் கேள்வி என்னன்னா, நியாயமான உண்மையான விசாரணை தமிழர்கள் இருந்தா நடக்காதா?